வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கத்தோட அண்மை காலமாக அதிரடியான மாற்றங்களை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் மூலமாக இந்த செயல்பாட்டின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சரியான பயனாளிகளுக்கு அனைத்து பொருட்களும் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 7 மாற்றங்களை இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவதாக ஸ்மார்ட் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பிடிஎஸ் அப்படிங்கிறது ஸ்கீம் ஃபார் மாடர்னைசேஷன் அண்ட் ரீஃபார்ம்ஸ் த்ரூ டெக்னாலஜி இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 2025க்குள் பல்வேறு கட்டங்களாக நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு தானிய கொள்முதல் செய்ய போகிறாங்க, விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் தானிய பங்கீடு, ரேஷன் கார்டு மற்றும் நியாய விலை கடை மேலாண்மை, பயோமெட்ரிக் அடிப்படையிலான தானிய விநியோக முறை இகேஒய்சி எல்லாமே செய்ய போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மேரா ரேஷன் 2.0 மொபைல் செயலியை கொண்டு வந்திருக்காங்க. பிரதம மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு இந்த ரேஷன் பொருட்களின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த இந்த மொபைல் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் அதிகமானோர் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் தானியக்கம், அதாவது ஆட்டோமேஷன் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே உணவு தானியங்களை மின்னணு மற்றும் வெளிப்படையான முறையில் விநியோகிப்பதற்காக கிட்டத்தட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் தற்பொழுது மின்னணு விற்பனை முனையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஓஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது பயோமெட்ரிக் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தின் மூலம் உணவுப் பொருளை விநியோகிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா யாரும் மோசடிகள் செய்ய முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆதார் இணைப்பு மற்றும் டிஜிட்டைசேஷன். பொது விநியோக திட்டத்தின் கீழே பயனாளிகள் தகவல் தொகுப்பினை மேம்படுத்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரேஷன் அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் தரவுத்தளம் 100% டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்காங்க. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா 99.9% ரேஷன் அட்டைகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகள் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி மற்றும் அணுகுமுறையை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இணையதள பங்கீடு மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை. சண்டிகர், புதுச்சேரி மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி நகர்ப்புற பகுதியில் தவிர மற்ற அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் இணையதள பங்கீடு ஆன்லைன் அலோகேஷன் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டங்கள் நேரடி பண பரிமாற்றத்தை, அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 31 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை கணினிமயமாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை மற்றும் குறை தீர்க்கும் வசதி. அரசு பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க நாடு முழுவதும் ஒரு இணையதள பதிவகத்தையும் குறைதீர்க்கும் வசதியையும் கொடுத்திருக்காங்க. மேலும் பயனாளிகள் தங்களது புகார்களை பதிவு செய்ய மற்றும் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு 1967 அல்லது 1800 என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தின் தொடர் எண் கொண்ட கட்டணமில்லா உதவி எண்ணை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. பொது விநியோக திட்டத்தில் ஊழல்கள் அல்லது முறைகேடுகள் குறித்த புகார்கள் பெறப்படும் போது அவை விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கைக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது. இந்த 7 மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்குவதிலும் ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த 7 மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.